வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, அல்சருக்கு உண்டான முக்கியமான ஒரு பதிவுன்னு பார்க்கலாம். இதுல வருவதற்கு உண்டான காரணங்கள், அதேபோல தவிர்க்க வேண்டியது, எடுக்கக்கூடிய உணவு வகை. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 21 நாள்ல கண்டிப்பா உங்களுக்கு அந்த அல்சர் என்பது குணமாகும். ஒரு 10, 11 நாள்லயே உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பா தெரியும். இதுல நம்ப சொல்ற அந்த விஷயங்கள் அனைத்தும் ரொம்ப முக்கியமானது. இத ஸ்கிப் பண்ண வேணாம். நம்ம சொல்ற பதிவுகள் உங்களுக்கு புடிச்சு இருந்ததுன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இதற்குண்டான விளக்கங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த அல்சர் வருவதற்கு உண்டான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உணவு நம்ம எடுக்கக்கூடிய நேரம் மாறக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம். அதேபோல காலையில பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சிலர் உணவு எடுக்காத ஒரு நிலை ஏற்படுது. அது தவிர்க்கப்பட வேண்டும். அதேபோல மத்தியானம் உங்களால முடியல அப்படின்னா, அது ஸ்கிப் பண்றது தவறு இல்ல. இரவுல கண்டிப்பா உணவு எடுக்கணும். காஃபி ரொம்ப அதிகமா எடுக்க வேண்டாம். இது தவறான ஒரு விஷயம் பார்க்கலாம். முடிஞ்சா ஒரு நாளைக்கு 2 இல்ல 2 எடுக்கலாம் தவறில்ல. காரம் அதிகமா எடுப்பதனாலும் வரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். மசாலா ஐட்டம் அதிகமா எடுக்க வேண்டாம். புளியும் அதிகமா சேர்க்க வேண்டாம். அதாவது புளிப்பு சுவை கொண்ட பொருட்கள் தவிர்க்கப்பட வேண்டும். காரமும் அதிகமா எடுக்க வேண்டாம். மசாலா கலந்த உணவுகளும் அதிகமா எடுக்க வேண்டாம். அதேபோல உங்களுக்கு வாயு சம்பந்தப்பட்ட பொருட்களும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது, அல்சர் கண்டிப்பா வராது. நம்ம இப்போ சொல்ற அந்த கோட்பாடுகள பயன்படுத்தும் பொழுது, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 10 நாள்ல வித்தியாசம் தெரியும். இதுல நம்ம சேர்க்கக்கூடிய உணவுகள்னு பார்க்கும் பொழுது, நீர் காய்கறிகள் நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். தவறு இல்ல. புதினா உங்களுக்கு எப்போ முடியுதோ, அதாவது காலையில உங்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 இலைகள் எடுத்துக்கலாம். தப்பில்ல. பச்சையா சாப்பிடலாம். இல்ல புதினா ஜூஸ் எடுத்துக்கலாம். இது வாரத்துல ஒரு 3 நாட்கள் நம்ப எடுக்கலாம். தவறில்ல. புதினா ரொம்ப நல்லது. அல்சர குணப்படுத்தக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு விஷயமா நம்ம இதுல பார்க்கலாம். அதேபோல நாட்டு மருந்து கடைகள்ல பார்த்தீங்கன்னா, திரிபலா சூர்ணம் கிடைக்கும். இது நைட்ல உறங்குவதற்கு முன்பாக ஒரு 1/2 ஸ்பூன் சுடு தண்ணீல நீங்க கலந்து எடுத்துக்கலாம். இது போல எடுக்கும் பொழுது, உங்களுக்கு வயித்துல இருக்கிற புண் ஆறக்கூடிய ஒரு நிலைய பார்க்கலாம். கேஸ் ட்ரபிளுக்கு நல்லது. மோஷன் ப்ராப்ளத்துக்கும் நல்லது. இது போல எடுக்கும் பொழுது, இது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். திரிபலா எடுக்கிறதும் ரொம்ப நல்லது. அதேபோல உங்களுக்கு நம்ம இப்போ சொன்ன அந்த புதினாவும் ரொம்ப நல்லது. இதுல தவிர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸ்வீட் அதிகமா எடுக்க வேண்டாம். சாக்லேட் எடுக்க வேண்டாம். தயிர் எடுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இப்போ தயிர் கொஞ்சோண்டு ரொம்ப புளிச்சிருக்க வேண்டாம். நம்ப இன்னைக்கு ரெடி பண்ணி நாளைக்கு எடுத்துக்கலாம். இது போல எடுத்துக்கலாம். ரொம்ப புளிச்ச தயிர் எடுக்க வேண்டாம். இது ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தயிர் உங்களுடைய அல்சர குணப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தா நம்ப பார்க்கலாம். இதுல நம்ம மூக்கரட்டை கீரைன்றது கிடைக்கும். இது பெரும்பாலும் நம்ம தெரு ஓரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது அல்சருக்கு மிக சிறந்த ஒரு மருந்தா நம்ம பார்க்கலாம். இதுல தேவையான நம்ம ஒரு உள்ளங்கை அளவு நம்ம கீரை எடுத்துட்டு, அதுல சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து, வெறும் வயித்துல காலையில மென்னு சாப்பிடலாம். இது ஒரு 7 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கனாலே, மிகப்பெரிய ஒரு பலன் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதேபோல ரொம்ப முத்துன தேங்காய் எடுக்க வேண்டாம். பிஞ்சா இருக்கிற அதாவது இளநீருக்கு சற்று மேல் ஸ்தானத்துல இருக்கிற தேங்காய் ஒரு பெத்தையா நம்ம எடுத்து, தாராளமா வாரத்துல ஒரு 2 நாள், 3 நாள் எடுத்துக்கலாம் தவறில்ல. தேங்காய் பால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். கோஸ் ரொம்ப நல்லது. முள்ளங்கி ரொம்ப நல்லது. அதாவது நீர் காய்கறிகள் இது போல எடுக்கும் பொழுது, உங்களுக்கு அந்த அல்சர குணப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மருந்துன்னு பார்க்கலாம்.
இது போல நம்ம கடைபிடிக்கும் பொழுது, கண்டிப்பா ஒரு 10 நாள்லயே உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பா தெரியும். இதுல நம்ம சேர்க்கக்கூடிய உணவு வகைன்னு பார்க்கும் பொழுது, புதினா எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல மணத்தக்காளி கீரை வந்து வாரத்துல ஒரு 2 நாள், 3 நாட்கள் கண்டிப்பா எடுத்துக்கலாம். தயிர் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். முள்ளங்கி அதேபோல பூசணிக்காய் எடுத்துக்கலாம். தர்பூசணி எடுத்துக்கலாம். இது போல எடுக்கும் பொழுது, உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பலன் எதிர்பார்க்கலாம். காலையில தூங்கி எழுந்த உடனே பல்லு வெளக்கிட்டு, நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வாயில வச்சு நல்லா கொப்பளிங்க. உள்ள முழுங்கக்கூடாது. அந்த எண்ணெய வந்து கீழ அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்த பிறகு, கீழ வந்து துப்பலாம் தப்பில்ல. அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இது காலையில தூங்கி எழுந்த உடனே செய்யலாம். அதன் பிறகு நம்ம சொன்ன இந்த நடைமுறைய கடைபிடிக்கலாம். உங்களுக்கு இதுல இப்போ சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். இதுல நம்ம ஒரு சில மருந்துகள் எடுப்பதனாலும் வயிறு புண்ணாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அது அல்சருக்கு உண்டான ஒரு விஷயமாகவும் நம்ப பார்க்கலாம். ரொம்ப அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்துகள் எடுக்கும் பொழுது, கண்டிப்பா வயித்துல புண்ணு வரும். இத கவனிக்க வேணும்.